அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம கட்சி ரொம்ப குறுகிய காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனா ரொம்ப காலம் இருக்க போற ஒரு கட்சி. கொடி அறிமுகம்ங்கிறது கட்சிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல அமைஞ்சிருக்கு. இந்த கொடியே ஒரு நம்ம கட்சி பேரும் சரி கொடியும் சரி இந்திய அரசியல்ல இது வரைக்கும் எந்த கட்சியும் பயன்படுத்தாத ஒரு நேம். எந்த கட்சி கொடியும் நம்ம சாயல்ல இருக்கவே போறதில்ல. இதுக்கு மேல யாராலையும் உருவாக்கவும் முடியாது. அது உருவாக்குனா அது நம்மள பார்த்தின ஒரு காப்பி தான். இது ஆழமா சிந்திச்சு உருவாக்குன நம்ம கொடி. இது 2 கலர் இருக்கும். எல்லா கொடிக்கும் கலர் நிறங்கள் ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்கன்னா இது மஞ்சள். இது மஞ்சள் கிடையாது, கோல்டன் எல்லோ. அதாவது கோல்டன் தங்கம் உருக்கும் போது ஒரு கலர் வரும். அந்த கலர் தான் இந்த கிளிட்டர்ஸ். இது கலர் ரொம்ப இந்த கலர் நம்ம நார்மலா இந்த கலர் ஷேட்ஸ்ல ஆசியன் பெயிண்ட்ஸ்ல எடுத்த கலர் கிடையாது. பழைய வர்ணங்கள் தீட்டப்படும் இல்லையா, அதுல இந்த கலருக்கான பேர் இருக்கு. அதான் இந்த கோல்டன் எல்லோ. அது பொன்னிறம். எல்லோங்கிறது கிடையாது, பொன்னிறம். இது 2-3 இடத்துல தான் நம்ம நேச்சுரலா பார்க்க முடியும். தங்கத்தை உருக்கும் போது தங்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஆசிட்ல இருந்து வெளியே வரும்போது அந்த கலர் கிடைக்கும். சந்தியா பொழுதுல கடல்ல சூரியனும் கடலும் சேரும் போது இந்த கலர் கிடைக்கும். இந்த கோல்டன் எல்லோ ஒரு இடத்துல கிடைக்கும். இந்த கலர் இதோட இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற கலர், இந்த கலரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லணும்னா, முக்கியத்துவம். எந்த இடத்துல செல்வ செழிப்பு வருதோ, எந்த இடத்துல நல்லாட்சி நடக்குதோ அந்த இடத்துல அது நிகழுங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி வரணும் அப்படின்னா மேல இருக்கிறது இது காவி கிடையாது, ஆம்பர்ஸ். கேம்பஸ்ங்கிற ஒரு கலர். அது இங்கிலீஷ்ல ஒவ்வொரு இதுவும் வருவாங்க. இது செம்மண் கலந்த ஒரு ஆக்சுவலா ரத்தத்துல மண்ணுல ரத்தத்தை கலந்தா கொடுக்கிற கலர். இந்த செழிப்பை நம்ம உருவாக்கணும்னா இந்த ஆம்பர் கலர் யாராவது ரத்தத்தை சிந்திதான் செய்ய முடியும். இந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தியாகத்துல நாம உருவாக்க போற இந்த கட்சியும் நம்ம உருவாக்க போற ஆட்சியும் குரலற்ற மக்களின் குரலுக்காக எதிர்காலத்துல நம்ம கட்சி யாருக்கு இல்லைன்னு சொல்லாம இன்னைக்கு எல்லாம் கிடைக்குதோ அந்த சூழ்நிலைக்கான கட்சியை தான் நம்ம உருவாக்கிட்டு வரோம். சோ அதுக்கு தியாகம் தான். தியாகங்கிறது நாம நேரமோ பணத்தையோ சொல்ல வரல, உணர்வு பூர்வமான அர்ப்பணிப்பு. ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை உருவாக்கி மட்டும்தான் இந்த கட்சியை நம்மளால வளர்க்க முடியும். இது விளையாட்டுக்கான கட்சி கிடையாது, பொழுதுபோக்குக்கான கட்சி கிடையாது, அதிகார பசிக்கான கட்சி கிடையாது. யாருக்கு எது கிடைக்கலையோ அதை கொடுக்கறதுக்கான கட்சி. இல்லன்னு சொல்லி எந்த உயிரும் பசியால இருக்கக்கூடாது. இல்லன்னு சொல்லி எந்த ஜீவராசியும் மறுக்கப்படக்கூடாது. உரிமைகள் இல்லாத ஒரு ஜீவராசிகளுக்கு, மனிதர்களுக்கு உரிமையை கொடுக்க போற கட்சி. அதே மாதிரி ஐராவதம் ஏன் செங்கோலை ஏந்தி வருது அப்படிங்கிறாங்க. இந்த 2 கலர்களோட இத விளக்கத்தை சொல்லியாச்சு. இத வழி நடத்தணும், இத கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரண சக்தியால கொண்டு வர முடியாது. தெய்வ சக்தியை நம்ம நாடுறோம். ஐராவதங்கிறது இந்திரனோட ரதம். அது அழிவே கிடையாது. எத்தனை இந்திரராஜா வேணாலும் மாறலாம், அது அழியாது. எந்த போர்லயும் அது தோத்ததா சரித்திரம் கிடையாது. செங்கோலையா அது நிலைநாட்டும் அப்படின்னா கலியுகம் முடிய போகுது. செங்கோலாட்சி ஏதாவது இடத்துல மலர்ந்தா மட்டும்தான் மனித இனம் அடுத்த பரிணாமத்துக்கு போகும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம இந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். சோ நம்மளோட முழு நோக்கமும் பாண்டிச்சேரியில் இந்த விதையை நம்ம விதைக்க போறது உலக மனித குலத்துக்கே ஒரு மேன்மையா அமையும். இந்த இதுலதான் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படும். இந்த கொடியோட அர்த்தம் இதுதான். இன்னும் எந்த ஆழமான அர்த்தங்கள் வெளியாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம பேசப்படும். அடிப்படை இப்ப ஏதோ ஒரு கொடி வச்சிருக்காங்க, ஏதோ கலர்ல கிராஸா வச்சிருக்காங்க. இந்த ஸ்ரீதர் அடிக்கடி ஏன் சார் கொடியை நேரா போட்டு நான் திருட்டு போட்டுருவேன்னு கேட்பாப்ல. கிராஸா இருக்கிறது காரணம் எல்லா தட்டுலயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, மேல இருக்கிறவங்களையும் நல்லா இருக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்களையும் கெட்டவங்க இருக்கிறாங்க. சோ சமநிலையை உருவாக்குறதுக்கு தான் நம்ம கட்சி பொறுத்த வரைக்கும் சமநிலையை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் பாடுபடும். செங்கோல் நீதி, செங்கோல் ஆட்சி பாண்டிச்சேரியில கண்டிப்பா மலரும். அதை நம்ம கண்டிப்பா உருவாக்குவோம். இதுக்காக என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கிறோம்.